மகிமை சேர்க்கலாமா? இன்னைக்கு காதல வேலையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போற வசனம் எதுனா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரலும் நம்ம இப்ப வாசிச்சோம். அதை இப்ப தியானிக்க போறோம். இந்த வசனத்தை யூஸ்வலா நம்ம கேரல்ஸ் அப்பதான் நம்ம கேட்டிருக்கிறோம்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருன்ற அந்த வசனத்தை ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை பத்தி நம்ம தியானிக்கும் போது அதிகமா நம்ம இந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனா இதுல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ஒரு விஷயத்தை எழுதுறாரு. ஆண்டவரனுடைய பிறப்புல இருந்து அவருடைய 2வது வருகையில ஒரு ராஜாவா ஆளுகை செய்ய போகிற அந்த காரியத்தை வரலாம் ஒரே வசனத்துல அவர் கவர் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடக்குதுன்ற அந்த பேக்ரவுண்டு படிச்சிட்டோம்னா இந்த வசனம் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். முதல்ல இது அவர் எழுதின காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையா போக போறதை பத்தி எழுதின இருக்கிற காலம். இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனுக்கு அடிமையா போறாங்க. நடந்த சம்பவம் என்னன்னா, ஆண்டவரை இவங்க மறந்ததுனால இந்த ஊர்ல இவங்க எங்க இருக்கிறாங்க? இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஊர்ல இருந்து பாபிலோன்ல இருந்து ராஜா நேபுகாத் நேச்சாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இஸ்ரேலுக்கு இங்க அழகா இருக்கிற பெண்களையும் பலமா இருக்கிற ஆண்களையும் யாரையெல்லாம் அடிமையா விற்க முடியுமோ அந்த வேலை செய்யற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களெல்லாம் அடிமையா பிடிச்சுன்னு போயிட்டாங்க. வயசானவங்களையும் குழந்தைங்களையும் அங்கேயே விட்டுட்டு வாலிபனா இருக்கிறவங்களையும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் அடிமையா பிடிச்சுன்னு போயிட்டாங்க. அப்படி போனவங்க தான் தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் அடிமையா பிடிச்சுன்னு போயிட்டாங்களா. இந்த இடத்துல இவங்க கட்டி இருக்கிற வீடு அற்புதமா இருந்துச்சு. ஆலயத்தை இடிச்சுட்டாங்க, தங்கத்தை எடுத்துக்கினாங்க. வீடுங்கள்லாம் கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும் எருசலேம்ல. இவங்க இந்த இஸ்ரவேல் ஊர்ல, ஏன்னா ஆண்டவரோட வீடாச்சே, ஆண்டவரோட ஊராச்சே, இவங்களோட வீடுங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க, பாபிலோனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் புது வீடு கொடுக்குறவாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல்ல கூட்டிட்டு விட்டாங்க. அப்படி சேர்ந்தவங்க தான் பெலிஸ்தேர். அவங்க எல்லாம் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் அடிமையா போன உடனே பாபிலோனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் கூட்டின்னு இங்க குடியாமர்த்தினாங்க. இந்த ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இவங்களை கைவிட்டுட்டார். லிட்டரலா கைவிட்டுட்டார். ஏன்னா ஒரு 300 வருஷத்துக்கு இவங்க கிட்ட பேசவே இல்லை. 358 வருஷம் ஆச்சு இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு வர்றது. உங்களுக்கு வசனம் வேணா ஆதாரம் கொடுக்க முடியும். 358 வருஷத்துக்கு அப்புறமா பாபிலோன்ல இருந்து மறுபடியும் எங்க வராங்க? இஸ்ரவேலுக்கு. ஒரு தலைமுறை 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 358 வருஷம்னா 9 தலைமுறைக்கு அப்புறமா திருப்பி வராங்க. இப்ப நான் இங்கிருந்து அடிமையா வேற ஒரு ஊருக்கு போயிடுறேன்னு வைங்களேன், எனக்கு அப்புறம் 9 தலைமுறை கழிச்சு திருப்பி நான் கேஜிஎஃப் வந்தேன்னா, இல்ல என்னுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா, இதுதான் என்னோட வீடுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அந்த நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்க வர போறாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்றது தான் 2வது வசனத்துல எழுதியிருக்கிறார். 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. இதுல மரண இருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எதை சொல்றாருன்னா, இவங்க பாபிலோனுக்கு போன உடனே அந்த ஊரை பத்தி இவர் சொல்றாரு. அந்த ஊரு பேரே விக்கிரக ஆராதனையின் தலைநகரம். பாபிலோனோட டைட்டில விக்கிரக ஆராதனையின் தலைநகரம். இவங்க பாபிலோனுக்கு போய் அந்த இடத்துல இவங்களால சுதந்திரமா ஆராதிக்க முடியாது. அந்த இடத்துல இவங்களால வர்ஷிப் பண்ண முடியாது. அந்த இடத்துல இவங்களால பைபிள் வாசிக்க முடியாது. அந்த இடத்துல ஆண்டவரை சுதந்திரமா ஆராதிக்கிற அந்த ஒரு சுதந்திரத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டா தானே சப்போர்ட் பண்ணுவாரு. ஆண்டவருக்கு கேட்கறதுக்கே அங்க அவங்களுக்கு உரிமை இல்லாம போயிடுச்சே. அதனால அதை டார்க் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருள் சூழ்ந்த ஒரு காலம்னு சொல்லுவாங்க. மரண இருள்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். மரண இருளில் நடந்த அந்த ஜனங்க எகிப்துல இருந்து பாபிலோன்ல இருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வரும்போது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் யாருன்னா அதுதான் ஆண்டவர் ஆகிய மேசியாவனோட வருகை. அதை பத்தி சொல்லிட்டு மறுபடியும் 3ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா 3, 4, 5 வாசிங்களேன். இல்ல 3ஆம் வசனம் வண்டி வாசிங்களேன். நான்காம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சுமந்த நுகத்தடியையோ அவர்கள்
தோளின் மேல் இருந்த விளாட்டையும் அவர்கள் ஆலோசனையின் தோலையும் முடித்து போட்டி அமைதியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரதத்தில் புரண்ட இருக்கும் அக்னிக்கு இரையாக சித்தரிக்கப்படும். ஆமென். இந்த 3 வசனத்துல பார்த்தோம்னா, இப்போ அடிமையா இவங்க பாபிலோனுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு வந்து இவங்களுக்கு ஆண்டவர் எப்படி சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றத பத்தி இந்த 3 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அது என்ன மீதியானின் நாட்கள்ல நடந்தது போல நிகழ்த்துவார் அப்படின்ட்டு நம்ம படிச்சோம்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல கிதியோன் ஒரு நியாயாதிபதி இருந்தார், தெரியுங்களா? கிதியன் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதியா இருக்கும்போது மீதியானியர்கள் தான் இஸ்ரவேலுக்கு மேல அடிமைதனம் படுத்தின்னு இருந்தாங்க. அந்த மீதியானியர்கள் அடிமைதனம் படுத்தின்னு இருந்த அந்த காலத்துல எப்படி ஆண்டவர் கிதியோனோட இருந்து அந்த மீதியானியர்களை விரட்டினாரோ, அதே போலவே இந்த இடத்துக்கு இப்ப வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, குடியமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க, வேற ஊர்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களோட வீட்டுக்கு வந்து குடியமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ஆண்டவர் துரத்து வரான். இப்ப வெறும் உனக்கு அங்க சுதந்திரம் மாத்திரம் கிடையாது, பாபிலோன்ல சுதந்திரம் மாத்திரம் கிடையாது, நீ பாபிலோன்ல இருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள வரும்போது இங்க உன்னுடைய வீட்டுல வேற ஒருத்தர் யாரோ இருக்கிறாங்க பாருங்க, அவங்களையும் நான் துரத்துவேன். அவங்களை என்ன பண்ண போறாரு ஆண்டவர்? அந்த இடத்துல துரத்திட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மகிழ்ச்சி பெருகுமா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜாய். 3ஆம் வசனத்தை போடுப்பா. அதுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். நீங்க அங்க போய் அங்க அடிமைதனத்துல இருந்து நீங்க ரிட்டர்ன் வந்தாலும் உங்களை நான் திரளாக்கி உங்களுடைய வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். அதுவும் மகிழ்ச்சியை பெருக பண்ணிட்டு என்ன பண்றாராம்? அறுப்பில் நீங்க பாருங்க, திரளா நீங்க அறுவடை செஞ்சு அதுல வர மகிழ்ச்சியை போல நீங்க யாரோ ஒருத்தரை வந்து அவங்க கிட்ட இருக்கிற யுத்த வீரர்கள் ஆர்மியை டிஃபீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை நீங்க எடுத்துக்கும் போது, அவங்களுடைய கொள்ளையில் நீங்க பங்கிட்டுக்கும் போது எவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சி வருமோ, அதே மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி தராராம். அப்போ இவங்க இழந்துட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து மறுபடியும் இவங்களுக்கு தரப்போறத பத்தி இந்த 3 வசனத்துல சொல்லிட்டு, இப்ப 6ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னா ஏசப்பா வந்து ஒரு குழந்தையா பிறந்தார் அப்படின்றத பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிட்டு அடுத்த வாக்கியமே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது ரெண்டும் வேற வேற ஆளுங்களா? ஒரே ஆள் தானே. அவர் பிறக்கும் போது ஒரு குழந்தையா பிறந்ததை பத்தியும் அடுத்து அவர் நமக்கு ஒரு குமாரனா இருக்கிறத பத்தி என்ன சொல்றாருன்னா, யோவான் ஸ்நானகன் இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு ஏசப்பாவனோட ஷோல்டர்ல வந்து உக்காருவார். அப்போ வானத்துல இருந்து பெரிய சத்தம் கேட்கும், வெறும் சவுண்டு மாத்திரம் கேட்கும், பிதா முகத்தெல்லாம் காட்ட மாட்டார், பெரிய சவுண்டு கேட்கும். ஞாபகம் இருக்குதுங்களா? என்னன்னு சொல்லுவாரு? இவர் என் நேச குமாரன். அந்த குமாரனை பத்தி மறுபடியும் இந்த இடத்துல ஏசாயா சொல்லியிருக்கார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிதாவினால குமாரனாய் அவரே கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தமிழ்ல யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை கர்த்தர்த்துவம், இதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா எஜமானா அவர் இருப்பார். அதுவும் எழுதப்பட்ட எபிரேய மொழியில பார்த்தோம்னா the authority will be upon his shoulders. இங்கிலீஷ்ல வந்து the government will be upon his shoulders இருக்குது. ஆனா அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்குமா. இவர் எது மேலலாம் அதிகாரம் வச்சிருந்தார் தெரியுங்களா? முதல்ல இவர் கீழே வாழ்ந்த ஜனங்க மேலலாம் அதிகாரம் வச்சார். யாருக்கும் கட்டுப்படுத்த முடியல இவர் யாராலையும் இவரை கட்டுப்படுத்த முடியல. நெக்ஸ்ட் நேச்சர் மேல அதிகாரம் வச்சிருந்தார். அப்படின்னா இயற்கை மேல. ஒரு டைம் படகுல போறாங்க, ஒரு பெரிய சுழல் காற்று வந்து அந்த படகை வந்து இப்படி அலமோத செய்யுது. இவரு ஹேய் சுமார் அப்படின்னு அதட்டின உடனே சைலண்ட் ஆயிடுது. எந்த மனுஷனாவது இயற்கைக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? ஆனா என் ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா கவர்மெண்ட் வில் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர். இல்ல அதிகாரம் கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாருங்க, அவருக்கு மேல அதிகாரம் இருந்துச்சுன்றத பத்தியும் எழுதிட்டு அடுத்து அவர் நாமம் அதிசயமான, அவர் பேரே அதிசயம், அவர் பேரே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் பேரே இம்மானுவேல், அவர் நாமம் அதிசயமானவர். நம்ம வாழ்க்கையில கூட எவ்வளவு அதிசயங்களை அவர் செய்வாரு, செஞ்சுன்னு இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ல செஞ்சாரு, இன்னைக்கு செஞ்சுன்னுக்கிறாரு, நாளைக்கும் செய்வார். அவர் நாமம் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தா. அவர் கொடுக்கறத விட பெட்டரான அட்வைஸ் யாராவது கொடுக்க முடியுமா? பைபிள்ல கிடைக்கிறத விட ஒரு நல்ல ஆலோசனை யாராவது நம்மளுக்கு கொடுத்துட முடியுமா? மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனையில நம்ம கேட்டு நடந்தோம்னா நிறைய நேரத்துல பிரச்சனையில மாட்டிக்குவோம். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு நடக்கும்போது பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு. இது நம்ம எப்போ வாசிச்சாலும் சரி, இன்னைக்கு இல்ல இன்னும் 100 வருஷம் கழிச்சு வாசிச்சாலும் அவர் தான் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராகவும் இருப்பார். அதே நேரத்துல அடுத்து பார்த்தோம்னா இங்க வல்லமை உள்ள தேவன் சொல்றது இயேசுநாதரனுடைய மனுஷனா அவர் பிறக்கும் போது அவர் வல்லமை உள்ள தேவனா அவரை காமிச்சிக்கல, ஊழியக்காரனாவே காமிச்சுன்னு போயிட்டார். ஆனா அவர் 2வது முறையா வரும்போது அவர் வல்லமை உள்ள தேவனா காமிக்குவார். அதுவும் எப்படி வல்லமை உள்ள தேவன்னா, இந்த யுத்தத்துல நான் சங்கீத பகுதியில நான் சொன்ன பாருங்க, அந்த யுத்தத்துல இவர் தனியா ஆளா இருக்குவார். எனக்கு ஆசை ஏசப்பா கூட சேர்ந்து சண்டை போடணும், சாத்தானை அடிச்சு விரட்டணும், ஓட விடணும் அவனுன்ட்டு. ஆனா அவருக்கு என்னன்னா, நீ என்னோட மனவாட்டி, உன் மேல ஒரு கீறல் கூட ஆகக்கூடாது, அதனால யுத்தத்துல நான் உன்னை கூட்டின்னு போக மாட்டேன், நீ சேஃபா அங்க விருந்துல இரு, விருந்துல நீ சேஃபா இரு, அவனை நான் அடிச்சிட்டு வரேன்ட்டு தனியா போய் அடிப்பாராம். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். அடுத்து அவரு நித்திய பிதா. நித்திய பிதான்ற இந்த குணம் பார்த்தோம்னா நம்ம மேல அவர் வச்சுன்னு இருக்கிற அன்பு வெறும் மனவாட்டின்ற அந்த ஒரு பாசம் மாத்திரம் இல்லாம அப்பா மகனுக்கு எவ்வளவு உறவு இருக்குமோ, அப்பா மகன் மேல எவ்வளவு பாசத்தை வைப்பாரோ அதே அளவான பாசம் ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்காரு. அவ்வளவு பாசம் நம்ம மேல இருந்ததுனால்தான் அவருடைய சரீரத்துல இருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்துறவர்களும் நமக்காக சிந்தி அதை கரையமா செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நித்திய பிதா. கடைசியா பார்த்தோம்னா சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபுன்றது நம்ம நிறைய நேரத்துல என்னன்னு கேள்விப்பட்டிருப்போம்னா, 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, 2 பேர் அடிச்சுக்கினாங்க, ஏசப்பா அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா இவங்களுக்கு சமாதானம் வந்துரும், அந்த சமாதானத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா இங்க சமாதான பிரபுன்ற அவருடைய பெயருக்கான அர்த்தம் அந்த சமாதானம் இல்ல. பிதா மனுஷனை விட்டு அவருடைய தொடர்பை துண்டிச்சுக்கிட்டாரு பாருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்பை ஏற்படுத்தவே இல்லை. ஆதாமோட பிதாவுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு பாருங்க, ஆதாமுக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருந்துச்சு பாருங்க. அந்த உறவு அந்த கன்னியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள கட் ஆயிடுச்சு. அந்த உறவை மறுபடியும் இவர் புதுப்பிப்பாராம் அவரோட 2வது வருகையில, அவரோட 1000 வருட அரசாட்சியில, அவரோட நித்தியத்துக்கும் அவர் இட்டர்னல் நம்மளோட வாழ்க்கை இருக்குது பாருங்க, நித்திய ஜீவன். அப்போ நமக்கும் பிதாவுக்குமான உறவை அவர் சமாதானப்படுத்துவாராம். அதனால அவர் பேரே சமாதான பிரபு. அவர் அதுவும் உண்மைதான், அவர் என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா எனக்கு சமாதானம் கிடைக்கும். அவர் என் வாழ்க்கையில சமாதான பிரபுவா இருக்கிறதுனால என் வாழ்நாள் முழுசும் சமாதானம் இருக்கும். ஆனா அதையும் பார்க்கிலும் பெரிய சமாதானம் எதுனா, எனக்கும் பிதாவுக்கும் மத்தியில ஏற்படுகிற சமாதானம், அதையும் அவர் தரப்போறாரு. இது பாருங்க, இவ்வளோ விஷயங்களை ஒரே வசனத்துல சொல்லிட்டார். ரொம்ப சூப்பரான நாள் இல்லை இந்த ஏசையா. ஆண்டவர் பிறக்கிற நாள்ல இருந்து அவர் மறுபடியும் நம்மள பிதாவோடு இணைக்க போற நாள் வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறார். இப்ப 7ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க, இன்னைக்கு செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தில் செலுத்தத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் விதைக்கும். ஆமென். இப்போ இந்த 7ஆம் வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவீதினோட சிங்காசனத்துல தாவீதுக்கு 28வது தலைமுறையா பிறந்த இயேசுநாதர் ராஜாவாக உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறார். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இருக்காதான். of the increase of his government and peace, அவரோட சமாதானத்துக்கும் அவரோட அதிகாரத்துக்கும் எல்லை இராது. there will be no end upon the throne of David and over his kingdom to order it and establish it with judgment and justice. அவரு நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் விசாரிப்பார். and from that time forward even forever, நித்தியத்துக்கும் அவர் நம்மளுக்கு ராஜாவா இருப்பார். எத்தனை பேருக்கு இந்த ராஜாக்கு கீழே நான் இருக்கணும், ஒரு சிட்டிசனா இந்த ராஜாக்கு கீழே இருக்கணும்னு ஆசை? இதை சொல்லிட்டு பிதா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன தெரியுங்களா? கடைசியா அந்த வரியில, the zeal of the Lord of hosts will perform this. கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்கிலீஷ்ல ரொம்ப அற்புதமான வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா கர்த்தர் அப்படின்னு உடனே ஒரு சில நேரத்துல பிதாவை குறிக்கும், ஒரு சில நேரத்துல குமாரனை குறிக்கும், ஒரு சில நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிருக்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல. அப்படின்னா பிதாவை நேரடியா குறிக்கிற ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யார் செய்ய போறதுன்னா பிதா செய்வாராம். இவ்வளவு நேரம் நம்ம குமாரனை பத்தி தானே தியானிச்சோம், ஆனா இது எல்லாத்தையும் செய்ய போறது பிதா. பிதா குமாரனை கொண்டு செய்ய போறாராம். அதுவும் அவருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏன் இவ்வளத்தையும் அவர் ஏன் செய்யறாரு அப்படின்னா, அதெல்லாம் நம்மளால் தான்.
நம்ம மேல அவர் வச்சுனுக்கிற அன்புனால தான். நம்மள அவர் அதிகமா நேசிக்கிறதுனால, நம்மளோட அவர் இருக்கணும்னு முடிவு எடுத்ததுனால, அவங்க 3 பேரும் சேர்ந்து இதை நமக்காக செய்ய போறாங்க. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சோ இன்னைக்கு காலையில நான் என்னதான் கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் பிரஜைகளா நித்தியத்துக்கும் இருக்க போறோம். மகிமையின் ராஜாவா அவர் இருக்க போறாரு. தாவீதினுடைய வம்சத்துல வந்து பிறந்த ராஜாவா அவர் இருக்க போறாரு. அந்த ராஜாவோட ஆளுகை கீழே நம்ம வரணும்னா வாழ்நாள் முழுசும் அவருக்காக நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சத்தியத்தை எடுத்துக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா நம்ம வந்து எங்க இருப்போம்? இந்த ராஜாவோட ஆளுகை கீழே இருப்போம். காத்துக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது பெரிய கான்செப்ட். நரகத்துக்கு போவோம், எண்ணெய் சட்டியில பொறுக்கிவாங்க நம்மள. ஆனா ஸ்கின் அழுவி போவாது, பொறிச்சுனே இருக்குவாங்க நித்தியத்துக்கும். அது வேணுமா? இல்ல இந்த ராஜா பக்கத்துல இருக்கிறது வேணுமா? இந்த ராஜா பக்கத்துல இருக்கிறது வேணும்னா இப்ப நம்ம வாழ்ந்து இருக்கிற இந்த காலத்துல பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாக எங்களால் கால வேலும் சமூகத்துல வந்து